நீங்க இன்னும் வெற்றி அடையலையா? ஏன் தெரியுமா? உங்க மைண்ட் செட் தான் காரணம். ஒரே மாதிரி வாழ்க்கை. ஒருத்தர் ரொம்ப மேல போயிட்டாரு. இன்னொருத்தர் ரொம்ப கீழ போயிட்டாரு. ஏன்? ஃபிக்ஸ்ட் மைண்ட் செட் விஎஸ் குரோத் மைண்ட் செட். அந்த மைண்ட் செட் தான் உங்க வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை தீர்மானிக்குது. இத புரிஞ்சுக்க இந்த வீடியோவை முழுசா பாருங்க. மைண்ட் செட் என்றால் என்ன? அப்போ மைண்ட் செட்னா என்ன? எதை பத்தி? எப்படி யோசிக்கிறோம்? எப்படி அணுகுறோம்? எப்படி செய்யறோம்? இதுக்கு தான் மைண்ட் செட். இதுல 2 வகை. ஒன்னு ஃபிக்ஸ்ட் மைண்ட் செட். இன்னொன்னு கிரவ் மைண்ட் செட் பண்ணிடுவாங்க. ஒரே மாதிரி யோசிச்சு நான் இப்படித்தான்னு முடிவு பண்ணிடுவாங்க. ஆனா growth மைண்ட் செட் உடையவங்க எப்போதும் நம்ம ட்ரை பண்ணலாமே யோசிப்பாங்க. ஃபிக்ஸ்ட் மைண்ட் செட் என்ன சிக்கல்? பிறப்பிலேயே இப்படித்தான். எதுவும் மாற்ற முடியாது. திறமை இருந்தாதான் வெற்றி. உழைப்புக்கு என்ன மதிப்பு? நான் ட்ரை பண்ணா தோத்துடுவேன்னு பயமாக இருக்கு. இந்த மாதிரி யோசனை இருந்தா எப்படி சக்சஸ் வரப்போகுது? இவங்க ஒரு தோல்வி வந்தா உடனே கை தூக்கிட்டு போயிடுவாங்க. நான் முட்டாள்னு நினைச்சிடுவாங்க. growth மைண்ட் செட் வெற்றியாளர்களோட ஸ்டைல். growth மைண்ட் செட் உடையவங்க பேசுறது இது போல இருக்கும். நான் இன்னும் கத்துக்கணும், முயற்சி செய்றேன். தோல்வியா? அதுக்கு பயப்பட வேண்டாம். அது ஒரு ஸ்டெப் டு சக்சஸ். நான் முயற்சி செஞ்சா எந்த திறமையும் வளர்க்கலாம். இதுதான் வெற்றியாளர்களோட தாட் ப்ராசஸ். அதனால தான் இவங்க கிடைக்கிற வாய்ப்பை பிடிச்சு மேலே ஏறுறாங்க. அறிவியல் சான்று இது உண்மை. நம்ம மூளையை பாருங்க. இது ஒரு பிளாஸ்டிக் மாதிரி. எப்படி வளைச்சாலும் எப்படி ஷேப் கொடுத்தாலும் அது அவ்வளோதான். இதுக்கு பேரு நியூரோபிளாஸ்டிசிட்டி. நீங்க ட்ரை பண்ண போற விஷயத்தினால உங்க மூளை தான் எப்படி வளருதுன்னு முடிவாகும். அதனால நான் முடியாதுன்னு சொல்றதுக்கு பதிலா எப்படி செய்யலாம் நீ யோசிங்க. growth மைண்ட் செட் வளர்க்க 5 சூப்பர் டிப்ஸ். ஒரு தோல்வியை ஒரு காமெடி சீன் மாதிரி பாருங்க. நீங்க ஒரு விஷயத்துல தோத்துட்டீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் ரீவைண்ட் பண்ணி பாருங்க. கொஞ்சம் சிரிக்கவும். இரண்டாம் திறமையை மட்டும் நம்பாதீங்க. கடின உழைப்பு தான் ஹீரோ. படிச்சு வந்ததால மட்டும் ஐன்ஸ்டைன் ஆக முடியாது. கடின உழைப்பு தான் சாம்பியனா. மூன்றாம் முயற்சிக்கிறதுக்கே ஒரு கப் கொடுத்து பாராட்டுங்க. ஒரு நல்ல ஹேபிட் உருவாக்கணும் என்றால் டெய்லி 1% கூட ட்ரை பண்ணுங்க. 4 எல்லா விஷயத்திலும் புதுசா ட்ரை பண்ணுங்க. அட நீங்க மட்டும் ஏன் ஒரே மாதிரி இருக்கு? பிட்சாக்கு கூட நியூ ஃப்ளேவர்ஸ் வந்துட்டே இருக்கு. வளர்ச்சி மனநிலை கொண்ட லெஜெண்ட்ஸ். மைக்கேல் ஜோர்டன் பள்ளியின் பாஸ்கெட்பால் டீமுக்கே செலக்ட் ஆகலாம். ஆனா growth மைண்ட் செட்டோட உலகத்திலே நம்பர் 1. ஆனா அப்துல் கலாம் நான் முதலில் ஒரு சயின்டிஸ்ட் ஆக முடியலன்னு சொல்லாம இன்னும் ட்ரை பண்ணிட்டு இந்தியாவோட மிசைல் மேன் ஆயிட்டாரு. நீங்க என்ன growth மைண்ட் செட்டா அல்லது ஃபிக்ஸ்ட் மைண்ட் செட்டா? காமெண்ட்ல நீங்க எப்போ growth மைண்ட் செட்டா உங்க வாழ்க்கையில யூஸ் பண்ணிருக்கீங்கன்னு எழுதுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக், உங்க ஃப்ரெண்டுக்கு உதவணும்னா ஒரு ஷேர்,